தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் உள்ளூராட்சி மன்ற முதல் சுற்று தேர்தலில் 12 நகரங்களில் 18 தமிழர்கள் வெற்றி பெற்று நகரசபை உறுப்பினர்களாக தேர்வாகியுள்ளனர். பிரான்சில் நடைபெறும் நகராட்சி தேர்தலின் 2ஆம் சுற்றுக்காக கட்சிகள் கூட்டணி அமைக்கின்றன. பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சார்க்கோசிக்கு பிரிசன் ஃபெர்ம் 6 மாத கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படவுள்ளது. பிரான்ஸ் தனது அணுகுண்டு ஆயுதங்களின் எண்ணிக்கையை 1992க்கு பின்னர் முதல் முறையாக அதிகரிக்கிறது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மீது நடத்திய தாக்குதல்கள் பன்னாட்டு சட்டத்திற்கு புறம்பானவை என்று மேக்ரோ விமர்சித்துள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மீது தொடங்கிய போருக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஒன்றுபட்டு செயல்பட தவறியுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள். பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0293. தமிழ் உறவுகளே, பரிசில் எங்கட படியல். எங்கட என்று சொல்லும் பொழுதே எங்கள் இதயங்கள் மகிழ்கின்றன. தமிழால், தமிழ் இசையால், தமது சொல்லிசையால் தமிழகம் உட்பட உலக நாடுகள் எங்கும் வாழும் தமிழ் மக்களை எங்கட படியல் தம்பசப்படுத்தியிருக்கிறார்கள். எங்கட படியல் பரிசுக்கு வருகின்றார்கள். அரங்கில் உங்கள் இருக்கைகளை இப்பொழுதே உறுதி செய்து கொள்ளுங்கள். எங்கட படியல் நிகழ்ச்சிக்கான நுழைவுதல்களை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம் மக்களே, நான் உங்கள் வாகிசன். USM என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஈவென்ட் ஃப்ரேம் வழங்கும் எங்கட படியல் 2.0 பாரிஸ் மார்ச் மாதம் 27ஆம் தேதி நடக்க இருக்குது. ஸோ மறக்காம மக்களே வாங்கோ. பிரான்சில் கடந்த 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 12 நகரங்களில் 18 தமிழர்கள் முதல் சுற்றில் வெற்றி பெற்று நகரசபை உறுப்பினர்களாக தேர்வாகியுள்ளார்கள். டிரான்சியில் தானுகா திலீப்குமார், இபினே சுசைனில் மீரா ஸ்ரீதரன், நொயசுமானில் மதுமிதா கலாதாசன், ஜனனி ச பவுல், கிளிசி சூபுவாவில் மொரிஸ் தேவ மனோகரன், கனியில் அஸ்வின் சிவகுமார், காஸ்லே கோனேஸில் நிவேதா சதாசிவம், கார்த்திக் சந்திரமூர்த்தி, சர்மிலி சண்முகதாசன், டொனியல் பொன்னையா தேவகுமார், லூவ்ரில் சாரங்கா சிவராஜா, டொர்மிலா பிலிப், போசில் சதீஷ் ஜேப்ஸ்லி ஆறுமுகம், சாரா ஸ்ரீனிவாசன், டியோவில் மகிந்தன்
சிவசுப்பிரமணியம், நுவாசேலில் சிராணி ஜெகதீஸ்வரன், அனுஜன் மோகனராஜா, பொந்தோ கொம்போவில் ஆதித்யா ஆனந்தராஜா ஆகியோர் தெரிவாகியுள்ளனர். பிரான்சில் நடைபெறும் நகராட்சி தேர்தலின் 2ஆம் சுற்றுக்காக கட்சிகள் கூட்டணி அமைக்கின்றன. மாசையில் அரசியல் மாற்றங்களுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மாசையில் மார்டின் வாசல் அவரை விலகக் கோருமாறு ஜோதா பாதல்லா புருனோ ருத்தையோவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது மாசையில் நடைபெறும் நகராட்சி தேர்தலில் முக்கியமான அரசியல் நகர்வாக கருதப்படுகிறது. டெலோகு விலகியதால் பெயான் என்பவருக்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. சோசலிஸ்ட் கட்சி, பிரான்ஸ் இன்சுமிஸ், பசுமை கட்சி என்பன பாரிஸ், லியோன், மாசை ஆகிய நகரங்களில் கூட்டணி அமைத்து வருகின்றன. 2ஆம் சுற்று தேர்தலில் போட்டியிடுவதற்காக இந்த கூட்டணி அமைக்கப்படுகிறது. மார்ச் 17ஆம் தேதி வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சார்க்கோசிக்கு பிரிசன் ஃபெர்ம் 6 மாத கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட உள்ளது. நிக்கோலா சார்க்கோசியின் பிக் மெலியோன் வழக்கு தொடர்பாகவே 6 மாத கடுங்காவல் தண்டனை வழங்கப்பட உள்ளது. இந்த வழக்கில் 2012ஆம் ஆண்டு அவரது குடியரசுத் தலைவர் தேர்தல் பிரச்சாரத்திற்கான நிதி மோசடி குறித்து விசாரணை நடத்தப்பட்டது. இந்த தண்டனை தொடர்பாக சார்க்கோசி மேல்முறையீடு செய்யாமல் தண்டனையை ஏற்றுக்கொண்டுள்ளார். நிக்கோலா சார்க்கோசியின் தண்டனை மார்ச் 17ஆம் தேதி உறுதி செய்யப்பட்டது. சார்க்கோசியின் இந்த தண்டனை மாற்றி அமைக்கப்படக்கூடியது. அதாவது அவர் முழு காலமும் சிறையில் இருக்க வேண்டியதில்லை. சில நிபந்தனைகளுடன் தண்டனை நிறைவேற்றப்படும். 2025ஆம் ஆண்டு அக்டோபரில் சார்க்கோசி பாரிஸ் சாந்தே சிறையில் சில வாரங்கள் இருந்தார். பின்னர் நிபந்தனையுடன் விடுவிக்கப்பட்டார். தற்பொழுது அவரது தண்டனை முறை குறித்து தண்டனையை செயல்படுத்தும் நீதிபதி முடிவு செய்ய போகின்றார். இந்த தண்டனை பெக்மாலியன் வழக்கு மற்றும் பிஸ்மத் வழக்கு ஆகியவற்றில் அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனைகளின் ஒரு பகுதியாகும். மேலும் லிபிய நிதி வழக்கு தொடர்பாகவும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த தண்டனை அவரது அரசியல் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பமாக அமைந்திருக்கிறது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாட்டையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மத்தி மாத்தி விளாடும். கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்க இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். லாஷப்பேல் ஈசன் ஜுவல்லரி ஏப்ரல் மாதம் அச்சய திதியோட முன்னிட்டு எங்கள் ஈசன் ஜுவல்லரியில் ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச நகை நீங்கள் டைரெக்டாக ஈசன் ஜுவல்லரிக்கு வந்து 100 யூரோ கட்டி புக் பண்ணி வச்சிங்க என்றால் அச்சய திதி அன்னைக்கு 25% ஆஃபர் கொடுக்குறோம். அதோட ஒரு கோல்டு காயினும் இலவசமாக எங்கள் கிளியன்ஸுக்காக கொடுக்குறோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைவு பெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் பிரான்சின்
அணுகுண்டு ஆயுதங்கள் அதிகரிக்கின்றன. பிரான்ஸ் தனது அணுகுண்டு ஆயுதங்களின் எண்ணிக்கையை 1992க்கு பின்னர் முதல் முறையாக அதிகரிக்கிறது. பிரான்சிடம் தற்பொழுது சுமார் 290 அணுகுண்டுகள் உள்ளன. இனி இதன் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஆனால் சரியான எண்ணிக்கை பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகின்றது. இது ரஷ்யாவின் இராணுவ அச்சுறுத்தல்கள் மற்றும் அமெரிக்காவின் ஐரோப்பா மீதான அணுகுண்டு பாதுகாப்பு உறுதிமொழியில் ஏற்பட்டுள்ள சந்தேகங்கள் காரணமாக இவை மேற்கொள்ளப்படுகின்றன. பிரான்ஸ் தனது விமானம் மூலம் ஏவப்படும் அணுகுண்டு திறனை ஐரோப்பிய கூட்டணி நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ளும். இதன் ஒரு பகுதியாக 8 ஐரோப்பிய நாடுகள் பிரான்சின் அணுகுண்டு பயிற்சிகளில் பங்கேற்கும். மேலும் பிரான்சின் அணுகுண்டு விமானங்கள் அவற்றின் விமான தளங்களில் நிலைநிறுத்தப்படும். இது நேட்டோவின் பாதுகாப்பு கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கும் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் உதவும். முன்னேற்ற தடுப்பு என்ற புதிய கொள்கையின் கீழ் பிரான்ஸ் தனது அணுகுண்டு திறனை ஐரோப்பிய கூட்டணி நாடுகளில் பாதுகாப்புக்கு பயன்படுத்தும். உக்ரைன் போர், ஈரான் இஸ்ரேல் மோதல், சீனா அமெரிக்கா போட்டி ஆகியவற்றால் உலகளாவிய பாதுகாப்பு நிலைமை மோசமடைந்திருப்பதால் பிரான்ஸ் தனது அணுகுண்டு திறனை விரிவுபடுத்துவதாக முடிவு செய்திருக்கிறது. ஐரோப்பிய பாதுகாப்பு மற்றும் பிரான்சின் தன்னிறைவு ஆகியவற்றை பலப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான படியாக மேக்ரோனின் இந்த அறிவிப்பு கருதப்படுகின்றது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போர் தொடர்பாக ஒரு நுட்பமான நிலைப்பாட்டை மேற்கொண்டுள்ளார். அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதல்கள் பன்னாட்டு சட்டத்திற்கு புறம்பானவை என்று மேக்ரோ விமர்சித்துள்ளார். இதை பிரான்ஸ் ஆதரிக்காது என்றும் போரின் வெடிப்பு உலகளாவிய அமைதிக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் எச்சரித்துள்ளார். போரின் தொடக்கத்திற்கு ஈரான் முதன்மை பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் அணுகுண்டு மற்றும் ஏவுகணை திட்டங்கள் மற்றும் பிராந்திய நிலையற்ற தன்மை ஆகியவற்றை அது நிறுத்த வேண்டும். ஈரானின் அரசு நல்ல நம்பிக்கையுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்றும் மேக்ரோ கேட்டுக்கொண்டுள்ளார். பிரான்ஸ் தனது இராணுவ தளங்கள் மற்றும் தூதரகங்களை பலப்படுத்தியிருக்கிறது. மேலும் கடல் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய கூட்டணி ஆகியவற்றை மேம்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறது. பிரான்ஸ் இலக்காக மாறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஈரானிய ஜனாதிபதியிடம் எமனுவேல் மேக்ரோ தெரிவித்திருக்கிறார். பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன் ஆகிய நாடுகள் ஈரானின் தாக்குதல்களை கண்டித்து கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளன. மேலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராக உள்ளன. போரை நிறுத்த மற்றும் பன்னாட்டு சட்டத்தை மதிக்க வேண்டியதன் அவசியத்தை மேக்ரோ வலியுறுத்தி வருகிறார். ஆனால் ஈரானின் நடவடிக்கைகள் பிராந்திய நிலையற்ற தன்மையை அதிகரிக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். பயணம் 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 பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர்.
பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மீது தொடங்கிய போருக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஒன்றுபட்டு செயல்பட தவறியுள்ளது. ஐரோப்பிய நாடுகள் இந்த போரில் தங்கள் நிலைப்பாட்டில் பிரிவடைந்தும் கலவரமடைந்தும் காணப்படுகின்றன. ஈரானின் எதிர் தாக்குதல்களை ஐரோப்பிய நாடுகள் ஒருங்கிணைந்து கண்டித்தாலும் அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதல்கள் தொடர்பாக அவை ஒரே மாதிரியான பதிலை வழங்கவில்லை. பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன் ஆகிய நாடுகள் ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களை மன்னிக்க முடியாதவை என்று கண்டித்தன. ஆனால் அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதல்கள் பன்னாட்டு சட்டத்திற்கு புறம்பானவை என்று ஸ்பெயின் நாடு மாத்திரமே தெளிவாக கண்டித்திருந்தது. பிராந்திய நிலையற்ற தன்மையை அதிகரிக்கும் இந்த போரை கவலையுடன் பார்க்கிறது. ஆனால் ஒரே மாதிரியான இராணுவ நடவடிக்கையில் ஈடுபட தயாராக இல்லை என ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாக்க ஐரோப்பிய நாடுகளின் உதவியை கோரினார். ஆனால் பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகள் இராணுவ நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளன. டென்மார்க் போன்ற சில நாடுகள் கடல் பாதுகாப்பு தொடர்பாக திறந்த மனப்பான்மையுடன் இருக்கின்றன. ஆனால் போரில் நேரடி ஈடுபாடு குறித்து ஐரோப்பிய நாடுகள் ஒத்த கருத்து கொண்டிருக்கவில்லை. ஈரானின் அணுகுண்டு மற்றும் ஏவுகணை திட்டங்கள், பிராந்திய நிலையற்ற தன்மை மற்றும் மனித உரிமை மீறல்கள் ஆகியவற்றை ஐரோப்பிய ஒன்றியம் கண்டித்துள்ளது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமானாங்க. அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டி கடையை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் இந்த மசாலா கம்பெனியை, அது தரமான மசாலாவை விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம்.